Day 25 ஃபஸ்ட்டு மேட்ச்சு பிரேசில் வர்சஸ் நார்வே. நார்வே ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோடு விளாண்டாங்க. பேஷியண்டாக பிரேசிலோட கவுண்டர் அட்டாக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் விளாண்டாங்க. அதே மாதிரி க்ளீனாக விளாண்டாங்க. பிரேசில் என்னென்னா இன்னும் ஃபார்வர்ட் ப்ரெஸ் சரியாக ப்ரெஸ் பண்ண விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரிசல்ட் கிடச்சிருந்துருக்கலாம். அதுபோக சப்ஸ்டியூஷன் லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் சில சப்ஸ்டியூஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஆன்செலோட்டி ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி தெரியுது. ப்ரூனோ ஜி அவர் வந்து நல்ல ஃபார்வர்ட் பாஸர். ஆக்சுவலாக அவரை ரிப்ளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கவுண்டர் அட்டாக்காண்டி கொண்டு வந்தாப்புல டானிலோ அது செட் ஆகலை சரியாக. அது ரொம்ப ஈஸியாக போச்சு நார்வேக்கு. இது வந்து சிக்ஸ்த்து டைம் வந்து யூரோப்பியன் டீமோடு தோக்குறாங்க பிரேசில். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் யூரோப்பியன் டீம் வச்சு இதில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா தோற்றுருக்காங்க ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் 6 வேர்ல்டு கப்பில். அது பெரிய ஒரு 2 டிஃப்ரெண்ட் கல்ச்சருக்கு ஸ்டைல் ஆஃப் பிளேயருக்கு நடக்கிற போட்டி. ரொம்ப வருத்தமான விஷயம் ஆக்சுவலாக பிரேசில் இப்படி தோக்குறது. ஆனால் இந்த மேட்ச் நார்வே தான் வின் பண்ணிடணும். அவங்க தான் நல்லா விளாண்டாங்க. இன்னொரு மேட்ச் என்னென்னா ஹாலண்ட் வர்சஸ் கேப்ரியல். ப்ரீமியர் லீக்கில் வந்து கேப்ரியல் வந்து ஆர்சனல் ஓரளவு ஹாலந்தை வந்து மேனேஜ் பண்ணியிருந்தாப்புல. ஆனால் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் நேரம் தான் அந்த மேட்ச்சை பிரிஞ்சு. அதுக்கப்புறம் ஹாலண்ட் அதிகமாக பால் டச் பண்ண விட்டாலுமே ஓவர் கம் பண்ணிட்டாப்புல கேப்ரியலை. அதுக்காக ஒரு மேட்சப் இல்லாமல் போயிட்டு. அதுக்கப்புறம் அடுத்து வந்து இவர் ஆக்சுவலாக ஆண்ட்ரியாஸ் ஸ்கஜல் டாரோ அவர் ரெண்டு பாஸ் அவர் கொடுத்த 2 பாஸ் தான் இவர் கோல் போட்டது ஹாலந்து. அருமையான பேர் ஆண்ட்ரியாஸ். ஒரு ஃப்ரீயாக மூவ் பண்ணி ரொம்ப அழகாக விளாண்டார் ஆக்சுவலாக. அது போக அடுத்த மேட்ச் அவங்க நல்லா நினைக்கிறேன். ஏன்னா 3 பவர்ஃபுல் பிளேயர்ஸ் இருக்காங்க அப் ஃப்ரண்டில். பார்ப்போம். அடுத்த மேட்ச்சு இங்கிலாந்து வர்சஸ் மெக்சிகோ. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஆஸ்டாக்கால தான் 1986 வேர்ல்டு கப்பில் ஹேண்ட் ஆஃப் காட் கோல் போட்டது மரோடனா. அதில் இங்கிலாந்து தோற்றுது. அதை பற்றி இன்னும் புக் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கிலாந்தில். இந்த மேட்ச் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. இங்கிலாந்து டிசர்விங் வின்னர் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ரெட் கார்டு கொடுத்து 10 மேன் லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் டிஃபெண்ட் பண்ணால் ரொம்ப அருமையாக ஆடினாங்க. டிஃபெண்டிங் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கணும் ஆக்சுவலாக. ரொம்ப நல்ல டேக்டிக்கல் சேஞ்சஸ். 5-3-1க்கு போனாங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் 5-4-0 இருந்தாங்க டிஃபெண்டிங்காண்டு. ரொம்ப இதுவரை அப்படி விளாண்டே இல்லை. சமீபத்தில் வந்து இங்கிலாந்து டிஃபெண்டிங் 5-4-0க்கெலாம் போனதே கிடையாது. ரொம்ப நல்ல கேமு. அடுத்த மேட்ச் வந்து இங்கிலாந்து வர்சஸ் நார்வே. ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இதில் கோர்டன் ரொம்ப நல்லா விளாண்டார் ஆக்சுவலாக. ஹி கவர் த விங் சூப்பர்ப்லி. பார்ப்போம் அடுத்த மேட்ச். அடுத்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.